ஸோ கைஸ் நிறைய பேர் செக் பண்ணி இருப்பீங்க, என்னடா மணி 9 ஆச்சு 9 ஆச்சுடா கூட நருட்டோ வரல அப்படின்னு. பட் யதார்த்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு நருட்டோ வராது அப்படின்றதா ஒரு உண்மையான விஷயமே சொல்லலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இப்பயும் பல பேர் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, சரி ஓகே ப்ரோ இன்னைக்கு ஏன் ப்ரோ நருட்டோ வரல அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டானுங்க 5ஆம் தேதி வந்து ஜேஜேகே வரப்போகுது அப்படின்னு. சரி ஜேஜேகே தானே வரப்போகுது, மேபி வந்து இன்னைக்கு ஜேஜேகே வந்துருச்சுன்னா நாளைக்கு இருந்து நருட்டோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம், ஏன் நானுமே எப்படி நினைக்கலாம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஜேஜேகே 5ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு ஒன்றும் இன்னைக்கு சண்டேவும் கிடையாது, ரம்ஜானும் கிடையாது, கிறிஸ்மஸும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது. ஜேஜேகே ரிலீஸ் பண்ற முக்கியமான காரணமே நீங்க மாதரா வரப்போறான்றது மட்டும் தான். ஸோ எங்க ஸ்டாப் பண்ண எல்லாரும் அமைதி ஆவானுங்க அப்படின்றது தெரிஞ்சு கரெக்டா நிப்பாட்டிருக்கானுங்க சோனியே. ஸோ இதுல என்ன ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னா இப்போ பிரேக் விடுறானுங்க, மேபி பிரேக் விடுறானுங்கன்னு தெரியல, அது பிரேக்கே வருமா அப்படி சொல்லிட்டு நாளைக்கு தான் பார்க்கணும் ரைட்டா. ஸோ இன்னைக்கு ஜேஜேகே வர போறதுனால நாளைக்கு வந்து நருட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுக்கு சான்ஸ் ரைட்டா கம்மி அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா சோனியை பொறுத்த வரையுமே வந்து நருட்டோவே 10 மணிக்கு தான் போட்ட காலங்கள்லாம் இருக்கு. ஸோ வந்து முன்னாடி நருட்டோ 10 மணிக்கு தான் போடுவான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நருட்டோவை 9 மணிக்கு போட்டு ஜேஜேகேவோட படத்தை 10 மணிக்கும் போட்டுருக்கலாம். உடனே அந்த இடத்துல நருட்டோவை தூக்கிட்டு ஜேஜேகே போடணும் அப்படின்ற மாதிரி வந்து அது தேவையில்லாத விஷயங்களா மட்டும் தான் கருதப்படும் ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சோனியோட அக்கார்டிங் டு பிளான் படி தான் இருக்குடா ஓகேவா. சரி ஓகே ப்ரோ இன்னைக்கு ஜேஜேகே வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன ப்ரோ நாளைக்கு நருட்டோ வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து நாளிலிருந்து பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா. ஸோ உங்களுக்கே தெரியும் நருட்டோ வர போறது எப்படி ஏகப்பட்ட வதந்திகள் வருமோ அதே மாதிரி நருட்டோ நிக்க போறதுக்கும் ஏகப்பட்ட வதந்திகள் வரதான் செய்யும். பட் நம்ம லாஜிக்கலா பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நருட்டோ பக்கம் இருந்து மேபி வந்து நருட்டோ ஸ்டாப் பண்ணானுங்களா, நருட்டோ ஸ்டாப் பண்ணி இப்போ வந்து எபிசோட் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 43 எபிசோட் மேல தாண்டானுங்க. ஸோ அந்த விஷயத்தாலேயே வந்து மேபி திருப்பியும் வந்து ஸ்டாப் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்ற வெளிச்சியும் அந்த அப்படின்ற நினப்புகள்லாம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா நாளில இருந்து பிரேக் விடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் போன தடவை வந்து நருட்டோ நிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சோனியை சொல்லிருப்பானுங்க நருட்டோ நாங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. பட் இந்த தடவை வந்து நருட்டோ நிக்க போது வரப்போது சொல்லிட்டு எதுவுமே வாய திறக்கல, அமைதியா வந்து ஜேஜேகே ரிலீஸ் பண்ண போறோம் 9 மணிக்கு அப்படின்ற மாதிரி திறந்து வச்சிருக்கானுங்க. ஸோ ஒன்னு இப்போ நருட்டோ வராது, மேபி 10 மணிக்கு நருட்டோ வர சான்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு 100க்கு ஒரு 10%, 15%. அதே நாளைக்கு வரதுக்கு 100ல ஒரு 20%, 30% தான் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொடுமைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்றத நானுமே வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ நருட்டோ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா வேற என்ன பண்றது. ஸோ வந்து மயூர கடமை பார்க்க வேண்டியதுதான். ஸோ கைஸ் எனிவே நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு மேபி வந்து நருட்டோ வருதா இல்லையான்றது நம்ம நாளைக்கு தான் தெரியும், நாளைக்கு 9 மணிக்கு. ஸோ ஒருவேளை நாளைக்கு 9 மணிக்கு நருட்டோ வரல அப்படின்னா அப்படியே நருட்டோ இழுத்து முட்டு அப்படியே ஒரு மாசம் கழிச்சு தான் நருட்டோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது மட்டும் இல்லாம சோனியை வந்து நருட்டோ ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் எக்ஸாம் வந்துச்சு, எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு பீல் விட மாட்டானுங்க. பட் நம்ம எல்லாம் பீல் அவுட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ரிப்போர்ட்டானுங்க அப்படின்னா டிசம்பர் வரையும் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம மனசை நம்மளே தேத்திப்போம் ஓகேவா. ஏன்னா ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னா 5 kg சமிட் வரையும் டப் ஒன்று முச்சானுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மாசமோ 2.5 மாசமோ ஆயிடுச்சு ரைட்டா. ஸோ நம்ம 5 kg சமிட்டை முடிச்சே கிட்டத்தட்ட வந்து 20-21 எபிசோட் மேலே தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படின்னும் போது ஸ்டாப் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம என்னடா இவன் நருட்டோ நிக்க போகுது வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போறானே வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே இன்னும் 25 நாள் தான், 25 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய மாதிரி வீடியோ போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செகண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த சேனலை நான் பின் பண்ணி வைக்கிறேன், அப்படியே அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு மாசத்துல முதல்ல தான் ஓட்டணும், இதுக்கப்புறம் வரப்போற 25 நாளும் முதல்ல தான் ஓட்ட போறோம், அதுக்கப்புறம் எல்லாமே அதில் தான் ஓட்ட போறோம். பட் இந்த சேனல்ல வந்து 25 days அப்புறம் வந்து கண்டினியூஸா வீடியோ வரும். கொஞ்சம் சேனல் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல இப்பயே ஏதாவது சொல்றேன். ஸோ கைஸ் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, நருட்டோ நின்று நல்லா இருக்குமா நருட்டோ வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றதெல்லாம் உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ நானுமே நீங்க என்னென்ன பேசுறீங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்றத படிச்சு பார்க்குறேன் ஓகேவா.